அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியாவை ஒன் நேஷன் என்று எங்காவது குறிப்பிடுகிறது. ஒரு மொழி வழி பகுதி என்பதுதான் ஒரு தேசத்திற்கான அடிப்படை. பல தேசங்களின் ஒன்றியம் தான் இது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற இந்த முழக்கம் எந்த அரசமைப்பு சட்ட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்படுது? தேவையற்ற பண விரயம் நடக்குது, மனித உழைப்பு எவ்வளவோ வீணாகிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுனால ஏற்படுற செலவை தவிர்ப்பதற்காக 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோமே. எலெக்ஷனை ஜனநாயகத்தை தேவையில்லாத சுமையாக கருதுகிறது இன்றைக்கு இருக்கிற ஆளும் கட்சி. அன்னைக்கு இடையில ஒரு தேர்தல் வராமல் இருந்திருந்தா இந்த வேளாண் சட்டங்களை இந்திய அரசு திரும்ப பெற்றிருக்காது. இப்போ இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கொடுத்திருக்கிற அறிக்கை இது விரும்பத்தக்கதா இல்லையா என்பது பற்றி ஆய்வே அல்ல. அதெல்லாம் பற்றி ஆய்வு பண்ணவே இல்லை. நீங்க இது என்னென்ன தடை வரும் இதை செய்யறதுக்கு, அதை எப்படி சமாளிக்கலாம்? இப்போ டிசைடட் ஆக்சுவலி பார்லிமெண்ட்டே என்ன பண்ணோம்னா ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பார்லிமெண்ட் நீடிக்கும். எதிர்கட்சிகள் இருக்காங்க, அவங்க குரல் கொடுக்க போறாங்க, எப்படி விட்டுருவாங்க? இப்பயும் தானே இருக்காங்க. இந்த 370 செயலிழக்க செய்த 370 இன்னைக்கு இருக்கு சட்டத்தில், அந்த செயலிழக்க செய்வதற்கான அந்த சட்ட திருத்தம் அல்லது தீர்மானத்தை எப்படி கொண்டுட்டு வந்தார்கள், எப்படி நிறைவேற்றினார்கள் என்று இந்திய உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது. அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய முறை கவட்டுத்தனமானது. 100 ஜன்பத் மண்டலங்களாக மாற்ற வேண்டும் என்பது RSS. இது என்ன நிர்வாக பகுதிகளா மாற்றணும், நிர்வாக மாவட்டங்களா மாற்றணும். வேணா இதை பெரு மாவட்டம்னு அழைச்சிக்கலாம். தேசிய இனங்கள், மொழிவழி தேசியம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்பயே இந்த சட்டப்பேரவைங்கிறது வெறும் மசோதா பேரவையா தான் இருக்கு. இந்த மனநிலையை பரப்புறான். எதை எடுத்தாலும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ரிலீஜியன், ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒன் ரூலிங் பார்ட்டி, ஒன் பிரைம் மினிஸ்டர். முடிஞ்சிடும். 2/3 பெரும்பான்மையே இல்லாமல் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை திருத்த போறோம் அப்படின்னு ஒரு அமைச்சரவை சொல்லுதுன்னா அதனுடைய உண்மையான பொருள் என்ன? 2025 RSS நூற்றாண்டு கொண்டாடுகிற போது இந்தியாவை இந்து தேசமாக அறிவித்து விட வேண்டும். இது அவங்க நோக்கம். சாணக்கியங்கிறவன் அவன் சொல்லி கொடுத்த அந்த அரசு தந்திரம் என்ன தெரியுமா? அப்பனை கொள்றதுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்னு மகன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மகன் தன்னை கொண்டுடுவாங்கிற எச்சரிக்கையோடு அப்ப நடந்துகிட்டே இருக்கணும். சில நேரத்தில் நம்ம தலைவர்கள் பேர்ல சாணக்கியனேன்னு போட்டுக்கிறாங்க. அரசியல் சாணக்கியன், அரசியல் சூழ்ச்சிக்காரனேன்னு அர்த்தம் இருக்கு. அப்போ இது போன்ற விஷயங்களை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் சேர்த்து பார்க்கணுமா? ஆமா, நிச்சயமா. இன்னொன்னு மறந்துடாதீங்க, எண்ணிக்கை இதை குறைக்காட்டி கூட பரவாயில்ல, அங்க கூட்டிட்டா போதும்ல. அவங்க ஊபியில கூடுது, தமிழ்நாட்டுல 31 மாறுது. Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் தற்போது பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எதிர்த்து தான் வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சரியான ஒரு அணுகுமுறை தான். அதற்கு முன்பாகவே இந்தியா முழுவதும் ஒரே நாடாக ஒரே தேர்தலில் நடந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையை ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறீங்க? முதல் செய்தி என்னன்னா, ஒரே நாடு, ஆங்கிலத்தில் ஒன் நேஷன், அதுக்கு ஒன் எலெக்ஷன். முதல்ல இது ஒன் நேஷன் தானா? இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல ஆரம்பத்தில், என்ன இந்தியா ஒரு நேஷன், ஒரு தேசம் என்ற ஒரு கற்பிதத்திலிருந்து இந்த திட்டம் புறப்படுகிறது. தொடக்கத்திலேருந்துங்கிறேன். எப்போ எதுன்னா தொடக்கம்? இந்திய அரசமைப்பு சட்டம் விடுதலை அடைந்த பிறகு. சரி, இந்திய அரசமைப்பு சட்டம் தான் 50லேருந்து நடைமுறைக்கு வருது. 52ல் முதல் தேர்தல் நடக்குது. 50ஆம் வருடத்தில் இயற்றப்பட்ட நடைமுறைக்கு வந்த இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியாவை ஒன் நேஷன் என்று எங்காவது குறிப்பிடுகிறதா?
எப்படி சொல்லுது அது? அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் உறுப்பு, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ மாநிலங்களின் ஒன்றியமாக இந்தியா இருக்கும். அப்போ மாநிலங்கள் என்பதற்கு அவற்றின் இருப்புக்கு எடுத்த எடுப்பிலேயே முக்கியத்துவம் தரப்படுகிறது. அப்போ இந்தியா என்ன, பாரதம்னு அதுக்கு ஒரு பேர், கூடுதலாக ஒரு பேர். இது என்னன்னா அந்த மாநிலங்களுடைய ஒன்றியம் தான். இட்ஸ் நாட் எ நேஷன், இது ஒரு தேசமே இல்லை. இப்போ எப்படி ஒன் நேஷன் ஆரம்பிக்கிறீங்க? சமூக அறிவியல் கண்ணோட்டத்தில் இந்தியா ஒன் நேஷன் அல்ல, எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்ஸுங்கிறது உண்மையில் என்னவா இருக்குன்னா, மொழி வழி மாநிலங்களாக அமைக்கப்படுகிற போது ஒரு மொழி வழி பகுதி என்பது தான் ஒரு தேசத்திற்கான அடிப்படை. அப்போ இது ஒரு நேஷன்ஸினுடைய ஒன்றியம், யூனியன் ஆஃப் நேஷன்ஸ். இதுதான் இந்தியா. பல தேசியங்களின் பல தேசங்களின் ஒன்றியம் தான் இது. நீங்கள் தமிழில் இதை ஒரு நாடுங்கிறனால அதை நாடுன்னு வச்சுங்க. பல நாடுகளின் ஒன்றியம். அதனால் அந்த கற்பிதமே தவறு, அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது. முதல் தேர்தல், இதுக்கு பிறகு நடத்தப்படுகிற முதல் தேர்தல் என்பது இயல்பாகவே மாநிலங்களிலும் அந்த மாநிலங்களின் ஒன்றியத்துக்குமான தேர்தலாக நடைபெற்றது. அதாவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே மாதிரி நடந்துச்சு, ஒரே நேரத்தில் நடைபெற்றது. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், இது மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. 67 காங்கிரஸ் நலிவுறுகிற வரைக்கும் அது மாதிரி வந்துச்சு. ஆனால் அதுலேயும் கூட இடைக்காலத்தில் கேரளத்தில் 57 தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு 59 கலைக்கப்பட்டு, இஎம்எஸ் தலைமையிலான கலைக்கப்பட்டு அங்கே தனியாக ஒரு மாநில தேர்தல் நடைபெற்றது. காஷ்மீரில் அப்படி தான். அப்போ எப்படி அப்பையிலேருந்தே எல்லாம் ஒன்றாவே நடக்குதுன்னா எப்படி அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அமைந்தது தொடக்கத்தில் அப்படி. தேர்தல் தேவை வரும்போது, கான்ஸ்டியூஷனில் தேவை வரும்போது தனித்தனியாகவும் நடந்துச்சு. 71 இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க, 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற மக்களவையை கலைத்து விட்டு, 4 ஆண்டிலேயே கலைத்து விட்டு வேறொரு தேர்தலை கொண்டுட்டு வந்தாங்க. 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநில சட்டப்பேரவைகளை 6 ஆண்டு காலத்திற்கு நீட்டிச்சாங்க, கேரளா உட்பட. அவங்களுக்குலாம் அதோட பதவிக்காலம் முடிஞ்சிருக்கும், நீடிச்சாங்க. இப்படி இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அரசுகள் இப்படி செய்தது. இப்போ என்ன கேள்வின்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற இந்த முழக்கம் எந்த அரசமைப்பு சட்ட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்படுது? அதற்காக அவங்க சொல்லலை. அதான் அவங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன சட்டம், நிர்வாக சீர்கேடு இருக்குது, தேவையற்ற பண விரயம் நடக்குது, மனித உழைப்பு எவ்வளவோ வீணாகிக்கிட்டு இருக்குது, இதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒரே மாதிரி வச்சுட்டு போவோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதான் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த எலெக்ஷனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுனால ஏற்படுற செலவை தவிர்ப்பதற்காக 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோமே, செலவு தானே. வாய்ப்பு வழங்கணும். எலெக்ஷனை, ஜனநாயகத்தை தேவையில்லாத சுமையாக கருதுகிறது இன்றைக்கு இருக்கிற ஆளும் கட்சி. இதான் இங்கே எதுக்கு இதெல்லாம் எலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம அவன் ஒரு குறை சொல்கிறான், அப்புறம் கோரிக்கை வைக்கிறான், நம்ம இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு தரம் தேர்ந்தெடுத்துட்டோமா அதுக்கப்புறம் நம்ம தான். இப்போ வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஆமாம், அரசு வேளாண் மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. உழவர்கள் போராடுறாங்க, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுறாங்க. அன்றைக்கி இடையில் ஒரு தேர்தல் வராமல் இருந்திருந்தா இந்த வேளாண் சட்டங்களை இந்திய அரசு திரும்ப பெற்றிருக்காது. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. பஞ்சாபில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் நம்ம இந்த சட்டங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பஞ்சாப் உழவர்கள் எல்லா உழவர்களும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க இந்த சட்டத்தை, எதிர்ப்பே கிடையாது. இந்த பஞ்சாபில் போராடுறவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் காலிஸ்தானியர்கள், அவங்கெல்லாம் பிரிவினைவாதிகள் அல்லது தீவிரவாதிகள். உழவர்களெல்லாம் இந்த சட்டத்தை பாராட்டுகிறார்கள். எதுக்கிற ஒரு சிலர் அது என்னன்னு புரிஞ்சுக்காமல் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னாங்க. ஆனால் ஒரு தேர்தல் வருதுன்ன உடனே என்ன பண்ணார் மோடி, நாங்கள் விலக்கி கொள்கிறோன்ட்டார். இப்போ இந்த தேர்தல் இல்லாமல் இருந்திருந்தா இந்த சங்கடத்தை தான் அவங்க தவிர்க்க விரும்புகிறாங்க. மக்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டியிருக்கு.
அடிக்கடி மக்கள்கிட்ட போய் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பொறுப்பு கூறலுடைய தேவை வருது. இதையெல்லாம் தவிர்க்க விரும்புகிறாங்க. எனவே என்ன பண்ணுறாங்க, 5 ஆண்டுக்கு ஒரு முறை வச்சுட்டோம்னா அதுக்கு என்ன சொல்லியோ ஆட்சியை போய் பிடிச்சிக்கலாம். 2வது 2 1ன்னு வச்சாச்சுன்னா இன்னொரு நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குறிக்கோள் தேர்தல் ஆணையங்கள் அவர்களுடைய அனுபவம் சார்ந்த அறிக்கைகள், பல நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் வல்லுநர்கள் இவங்கெல்லாம் ஆய்வு செய்தெல்லாம் கொடுக்கல. இப்போ இந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கொடுத்துருக்கிற அறிக்கை இது விரும்பத்தக்கதா இல்லையா என்பது பற்றி ஆய்வே அல்ல. அதில் இவங்க என்ன கேட்கலன்னா, இந்த மாதிரி ஒரு தேசம் ஒரு தேர்தல் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற முறை நல்லதா இல்லை மாற்றினா நல்லா இருக்குமா என்றெல்லாம் கேள்வியே கேட்கல. அதெல்லாம் பற்றி ஆய்வு பண்ணவே இல்லை. நீங்கள் இது என்னென்ன தடை வரும் இதை செய்யறதுக்கு, அதை எப்படி சமாளிக்கலாம்? அப்போ டிசைடட் ஆக்சுவலி. ஆமாம், இது மோடியும் அமித்ஷாவும் முடிவெடுத்து விட்டார்கள். அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு, அறிக்கையை காட்ட வேண்டியிருக்கு. அதுக்காக எடுக்கிறாங்க. இதன் மூலம் என்ன செய்கிறாங்க? முதல் செய்தி நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் என்பதை தேவையில்லாத ஒரு சுமையாக கருதுகிறாங்க. இந்த சுமைக்காக எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் பதில் சொல்லணும்? எனவே தேர்தலை தவிர்ப்பது. இது கொஞ்சம் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த கட்டமாக இப்போ வேறு பல நாடுகளுடைய உதாரணம் இருக்குது. ருஷ்யாவில் புத்தின் என்ன பண்ணார், வேறு சில நாடுகளில் போனால், இதே இந்தியாவில் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க 77 எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. ஆமாம், 75 பதவியை நீட்டிச்சுக்கிட்டாங்கல்ல. எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம்? ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்னொரு முறை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரவாத பிரச்சனை, இங்கே எல்லை பிரச்சனை, இங்கே பொருளாதார நெருக்கடி, இவ்வளோ நெருக்கடிகளுக்கு இடையில் ஒரு தேர்தல் வைக்காட்டி என்ன? எனவே அந்த பார்லிமெண்ட்டே என்ன பண்ணோம்னா ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி இன்னும் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பார்லிமெண்ட் நீடிக்கும். எதிர்கட்சிகள் இருக்காங்க, அவங்க குரல் கொடுக்க போகிறாங்க, எப்படி விட்டுருவாங்க? இப்பயும் தானே இருக்காங்க. இப்போ இருக்கிறதுனால அவங்க கவலைப்பட்டுருக்குறாங்களா என்ன? கவலைப்படலையே. நீங்கள் இது எலக்ட்ரல் பாண்டு திட்டத்தை எப்படி கொண்டுட்டு வந்தாங்க? எதிர்கட்சிகள் இருந்தாங்க. இது மாநிலங்களவைக்கு போனால் தோற்கடிக்கப்பட்டுருங்கிறது தெரியும். எனவே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு மணி பில்லுன்னு ஒரு பொய் பேர் கொடுத்தாங்க. மணி பில்னு சொன்னால் ராஜ்யசபைக்கு போகாமலே நிறைவேற்றி. ஆமாம் ஆமாம், செஞ்சாங்களா இல்லையா? இன்னும் பல சூழலியல் சார்ந்த சில சட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சட்டங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கிற நேரத்தில் அவசரமாக நிறைவேற்றி கொண்டார்கள். ஏற்கனவே இதே ஆட்சியாளர்கள் செஞ்சது தானே. இவங்க எல்லாத்தையுமே நாடாளுமன்றத்தில் விவாதித்து பெரும்பான்மை சிறுபான்மை பார்த்தா எடுக்கிறாங்க. இப்போ மிக முக்கியமான ஒரு சட்டம் 370 சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தில் 370வது உறுப்பை நீக்கணும். அது காஷ்மீருக்கு தனி உரிமைகளை வழங்கக்கூடிய சட்டம். இது பாஜகவினுடைய நெடுநாளைய கொள்கை. ஆனால் நாங்கள் இப்போ செய்ய மாட்டோம்னு ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுலேயே காஷ்மீரில் ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தும் போது நாங்கள் இந்த செய்தி வலியுறுத்த மாட்டோம், 370 நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் 370 நாங்கள் நீக்க போகிறோம். நாங்கள் சட்டப்படி அதை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு முதல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும். காஷ்மீர் அரசமைப்பு பேரவையினுடைய ஒப்புதலை பெறணும். எதையுமே செய்யலை. இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் திருத்தலை, காஷ்மீரில் அப்படி ஒரு காஷ்மீர் பேரவையே இல்லை, அங்கே சட்டசபையும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை. ஆளுநர் ஒரு ஒப்புதல் கொடுக்குறார். யாருக்கு? இந்திய உள்துறை அமித்ஷாவுக்கு ஆளுநர் தேர்ந்து சொல்லிட்டார். எனவே கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த 370 செயலிழக்க செய்த 370 இன்னைக்கு இருக்குது சட்டத்தில், திருத்தவோ நீக்கவோ இல்லை, அது இருக்கும்போதே செயலற்று பண்ணிட்டாங்க. அந்த செயலிழக்க செய்வதற்கான அந்த சட்ட திருத்தம் அல்லது தீர்மானத்தை எப்படி கொண்டுட்டு வந்தார்கள், எப்படி நிறைவேற்றினார்கள் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது. இந்த 370 நீங்கள் இப்படி செயலிழக்க செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய முறை கவட்டுத்தனமானது, சரப்டீஷியஸ்லி அடாப்டட்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. திருட்டுத்தனமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்னு சொல்லுது. இருந்தாலும் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரொம்ப பெருந்தன்மையோட இந்த காஷ்மீரை இந்தியாவோட நெருடலில்லாமல் இணைத்து கொள்வதற்கு, ஈஸிங் காஷ்மீர் இன்டு த இந்தியன் யூனியன்,
இது மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு. எனவே நாங்கள் அதை ரத்து பண்ணலை. சீக்கிரமாக அதை மாநிலமாக்கி தேர்தல் நடத்தியிருக்கேன், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ரைட், அப்போனா நாங்கள் தீர்ப்பு எழுதுறோம். இதான் நினச்சி. அப்போ நீங்கள் ரொம்ப நம்புறீங்களே, எதிர்கட்சிகள் இருக்குது, அது இருக்குது, இவங்களால் பதவியை நீட்டிச்சு கொள்ள முடியாது, 5 ஆண்டில் 10 ஆண்டில் நீட்டித்து கொள்ள, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரதமருக்கே வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கறதுக்கு நாளைக்கு தீர்மானம் போடுவாங்க. இன்னொன்று பார்த்துங்க, மாநிலங்கள் இதுங்கிறது என்ன? ஸ்டேட்ஸ். ஸ்டேட்டுங்கிற சொல்லுக்கு சமூக அறிவியல் படி இறைமையுள்ள அரசுன்னு தான் பொருள். ப்ராவின்ஸ் அல்ல, ஸ்டேட்டு. இந்த இறைமையுள்ள அரசுகளின் ஒன்றியம் தான் இந்தியா. இப்போ இந்த இறைமையுள்ள அரசுகளை ஒழித்து கட்டிவிட்டு இவற்றுக்கு பதிலாக இந்தியா முழுவதையும் 100 ஜன்பத் மண்டலங்களாக மாற்ற வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. இது என்ன, நிர்வாக பகுதிகளாக மாற்றணும், நிர்வாக மாவட்டங்களாக மாற்றணும். இப்போ தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் இருக்கிற மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு மாவட்டம் இருக்கும். வேணால் இதை பெரு மாவட்டம்னு அழைச்சிக்கலாம். தமிழ்நாடு மாவட்டம், கர்நாடக மாவட்டம், ஆந்திர மாவட்டம், கேரள மாவட்டம், தேசிய இனங்கள், மொழிவழி தேசியம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பயே இந்த சட்டப்பேரவைங்கிறது வெறும் மசோதா பேரவையாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இலங்கையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பார்லிமெண்ட்டு தான், கொழும்புல தான் இருக்கும். இந்த மாகாணத்துக்கு மாகாணம்லாம் இருக்காது. இது வெறும் மாகாண சபையாகிடும். சட்டப்பேரவையெல்லாம் வெறும் மாகாண சபையாகிடும். நீங்கள் விருப்பப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பிக்கிட்டுருங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அடிங்க, அதில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு சில சலுகைகள் கொடுங்க, அப்படி ஆக்கிடுவாங்க. இந்த மொழிவழி மாநிலங்கள் உடைக்கப்பட்டோம். இவற்றினுடைய இறைமை, பெயருக்கு இருக்கிற இறைமை கூட பறிக்கப்பட்டோம். ஒரு நம்முடைய எல்லைக்கான பாதுகாப்பு இருக்காது. இதை உடைக்கலாம். இது ஏற்கனவே சட்டத்தில் 3வது உறுப்பு தானே சொல்லுது. மாநிலங்களை விருப்பத்திற்கு மாற்றலாம், உடைக்கலாம், சேர்க்கவோ நிறைய முறை நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இது அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒருத்தருக்கு மாற்றலையே. இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் எலெக்ஷன்ஸை இப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா இந்த போக்குகளை, அதாவது இந்தியாவை நேரடியான ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்படுத்துகிற போக்குகளை அது வலுப்படுத்தும். அந்த நோக்கத்தோடு தான் இவர்கள் இதை கொண்டுட்டு வர்றாங்க. இந்த மனநிலையை பரப்புகிறாங்க. எதை எடுத்தாலும் 1 நேஷன் 1 எலெக்ஷன், ரயில்வே ஸ்டேஷனில் 1 ரயில்வே ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட்டு, இது இப்படி 1 போணுச்சுன்னா என்ன ஆகிடும்னா 1 நேஷன் 1 ரிலீஜியன் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டி 1 ரூலிங் பார்ட்டி 1 பிரைம் மினிஸ்டர், முடிஞ்சிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழியாகத்தான் இதை பார்க்குறாங்க. இதில் இன்னும் ரொம்ப கூர்மையாக நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதை அந்த அமைச்சரவை தீர்மானம் சொல்லுது. என்னென்ன சட்டத்தெல்லாம் திருத்தணும், அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாதான் இந்த பதவிக்காலங்களை மாற்றி அமைக்க முடியும், சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வர முடியும். ஏற்கனவே 5 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேரவைகளுடைய பதவிக்காலத்தை குறுக்கி கொண்டு வந்து சேர்க்கணும். 5 ஆண்டு தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு சிலவற்றை வந்து அந்த காலத்திற்குள் இடையிலேயே நின்று போணுச்சுன்னா மீண்டும் 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு 3 ஆண்டு கழித்து சபை கலைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த ஆட்சியை அடுத்து 2 ஆண்டுக்கு ஒரு தேர்தல் நடத்தலாம். இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா எலெக்ஷன் செலவு கூடுமே தவிர குறையாது. நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அங்கேயும் அதே போல் 5 ஆண்டு நீடிக்கலை, 3 ஆண்டில் முடிஞ்சு போச்சுன்னா தேர்ந்தெடுப்பதிலிருந்து 5 ஆண்டு அல்ல, நீங்கள் ஏற்கனவே மிச்சம் இருக்கிற ஆண்டுகளுக்கு தான் தேர்ந்தெடு. அப்போ என்ன செலவு எப்படி குறையும்? செலவு கூடுதலாகத்தானே செய்யும். சரி, அப்படி செய்வதற்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும். அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா அதுக்கு என்ன வேணும்? உரிய பெரும்பான்மை வேண்டும். ஆமாம், 3/2 பெரும்பான்மை வேண்டும். 3/2 பெரும்பான்மையே இல்லாமல் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை திருத்த போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு அமைச்சரவை சொல்லுதுன்னா அதனுடைய உண்மையான பொருள் என்ன? தெளிவாக 2 கூட்டணி இருக்குது. என்டிஏன்னு ஒரு கூட்டணி, இந்தியான்னு இன்னொரு கூட்டணி. இந்த 2 கூட்டணியிலையும் சேராதவங்களுடைய எண்ணிக்கையே ஒரு 2 கை விரல்களுக்குள்ளே அடைக்கலாம். 10-11 பேர் தான். 2 கூட்டணி தெளிவாக இருக்குது. தேர்தல் அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்டுருக்காங்க. ஒரு கூட்டணி 1 நேஷன் 1 எலெக்ஷன் ஆதரிக்குது, இன்னொரு கூட்டணி 1 நேஷன் 1 எலெக்ஷனை எதிர்க்குது. இது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து 3/2 பெரும்பான்மை பெறுகிறோம் என்றால் அதனுடைய உண்மையான பொருள் என்னங்க?
காசு கொடுத்து ஓட்டு வாங்க போகிறீங்களா? கட்சிகளை பிளக்க போகிறீங்களா? இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு இது சந்தர்ப்பம்னு நினைக்கிறீங்களா? இல்லை கூட்டணியில் பிரிவு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் இதை கொண்டு வந்து நுழைச்சலாம் சில சலுகைகள் காட்டி என்ன அர்த்தம் அதுங்க? நிச்சயமாக நீங்கள் சில கள்ளத்தனமான முறைகளை கையாண்டு தான் இப்படி ஒரு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற முடியும். அல்லது ஒருவேளை இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் கணிசமானவர்களை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டு பண்ண போகிறீங்களா? இல்லை அன்னைக்கு சபைக்கு வராமல் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் பரிசுன்னு கொடுக்க போகிறீங்களா? என்ன ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லையே? இல்லை இப்போது அவங்க வந்து இந்த மாதிரி செயல்படுறாங்க, எப்படி அவங்க என்ன பிளான்ஸ் வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. எதிர்க்கட்சிகள் என்ன திட்டங்களை தீட்டி இருக்கணும், எதிர்க்கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் வந்து நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், எங்களால் முடிந்தவரை எதிர்ப்போம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் இதனால் என்ன முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தடுத்துடலாமே. இவங்க உறுதியாக இருந்துட்டாங்கன்னா பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ மம்தா சொல்லிட்டாங்க, முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த நிலையை எடுத்துட்டாங்க. மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, பெரும்பாலும் வேற யார் இருக்கா? வேற எந்த கட்சி போய் ஆதரிக்கிறதுக்கு இருக்காங்க? நீங்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் இதில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி, சிராஜ் பாஸ்வானுடைய கட்சி, பீகாரில் இந்த மாதிரி ஒரு 2 கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க தானே. அவங்க என்டிஏல இருக்கிற கட்சிகள் மட்டும்தானே ஆதரிக்கிறாங்க. என்டிஏக்கு வெளியில் யார் ஆதரிக்கிறா? அப்படி இருக்கும்போது இதை கொண்டு வரதுனுடைய நோக்கம் என்ன? ஒன்று, நீங்கள் தில்லுமுள்ளுகள் செய்து நிறைவேற்ற வைக்கணும். அதுவும் நீங்கள் மக்களவையில் மட்டும் இல்லை, மாநிலங்களவையில் போயும் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்ற வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா பிரச்சனைகள் மீதுமான விவாதங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அதானிய ஊழல் பற்றி பதில் சொல்லியாகணும். நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டிருக்குது, விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கு, மீண்டும் உழவர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு, எத்தனையோ இருக்குது, கணக்கு வழக்கே இல்லை. பஞ்சம் எதுக்கு இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இல்லை. இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு ஒன்றில் கவனத்தை திருப்புவதற்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்லாதான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் என்று திசை திருப்புகிற முயற்சியா அப்படிங்கிற கேள்வி எழுதும். இதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? பொறுத்திருந்து பார்க்கணும். எதிர்க்கட்சிகளை இதன் மூலம் பிளவுபடுத்த முடியுமா, இல்லை பிளவுபடுத்தி இதை நிறைவேற்றி கொள்ள முடியுமா? முதல் செய்தியே நான் சொல்கிறது, இட்ஸ் நாட் ஒன் நேஷன் அட் ஆல். நீங்கள் இதன் மூலம் ஒன் நேஷன்னு சாதிக்க விரும்புகிறீங்களா? அதான் நோக்கமா உங்களுக்கு? சாதிக்க முடியாது. எப்படியாவது நீங்கள் அந்த கேட்டிங்கல்ல பார்லிமெண்ட்டில் போய் எங்களுக்கு வந்து 400க்கு மேலே இடம் கொடுங்கன்னு கேட்டிங்கல்ல, அந்த மக்கள் கொடுக்கலையில் உங்களுக்கு. மோடி கேரண்டியை வந்து மக்கள் ஒத்துக்கலையில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்காக மோடிக்கு அது தோல்வி. 400 இடங்கள் கிடைச்சிருந்தால் தான் அது வெற்றி. குறைந்தது அரசமைப்பு சட்டத்தை திருத்துற அளவுக்காவது வந்திருக்கணும். இதுக்கு முந்தைய தேர்தலை காட்டிலும் குறைந்த இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. தனிப்பெரும்பான்மையே பாஜகவுக்கு இல்லை. எனவே நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அப்படி இல்லையே. ஆக நீங்கள் வந்து மக்கள் கொடுக்காத வெற்றியை நீங்கள் அபகரிக்க முயற்சிக்கிறீங்க. அதுக்கு ராம்நாத் கோவிந்த் குழு, அந்த குழு, இந்த குழுன்னு உங்களுக்கு ஏற்ற குழுக்களை போட்டு அறிக்கைகளை வாங்கி வைத்துக்கொண்டு நீங்கள் இது விவாதத்துக்கு கொண்டு வரீங்க. குறிப்பாக 2025 வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய 100ஆண்டு துவக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆர்எஸ்எஸ் அஜெண்டா நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா அப்படிங்கிற இந்த ஒன்றியம் அப்படிங்கிற நாட்டை வந்து தனித்தனி மாகாணங்களாக இவங்க பார்க்குறாங்க, இவங்க இந்து ராஷ்டிராங்கிற பார்வையிலேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த ஆர்எஸ்எஸ் திட்டத்தினுடைய ஒரு அஜெண்டாவாக இதை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்களா? அதான் நீங்கள் சரியாக சொன்னீங்க. இதில் என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, 2025 ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு கொண்டாடுகிற போது இந்தியாவை இந்து தேசமாக அறிவித்து விட வேண்டும். இது அவங்க நோக்கம். இன்னும் சொல்ல போனால், இந்த 2 முறை எங்களுக்கு வெற்றி தேடி கொடுத்தது முக்கியமில்லை, இந்த முறை எங்களை வெற்றி பெற வைப்பது தான் முக்கியம் என்று மோடி நாடாளுமன்றத்திலேயே பேசினார். அங்கே தான் அவர் என்ன சொன்னார்னா, 400 இடத்துக்கு மேலே ஜெயிக்கிறது என்றெல்லாம் வச்சதெல்லாம் அங்கே தான். அது எதற்குன்னா 1000 ஆண்டுகளுக்கு இதை உறுதி செய்ய வேண்டும்னார். எதை உறுதி செய்ய வேண்டும்? இந்தியா இந்து தேசங்கிறத உறுதி செய்கிறது தான் அவர் சொன்னது. அதுக்கு தான் 1000 ஆண்டுக்கு. எப்படி 1000 ஆண்டுக்கு? உங்களுக்கு எலெக்ஷனே 5 வருஷத்துக்கு ஒரு முறை. 1000 ஆண்டுக்குன்னா அப்படிலாம் என்ன அர்த்தம்? உங்கள் மனசில் அதுதான் இருக்குது. அந்த நோக்கத்துக்காக தான் நீங்கள் முயல்கிறீர்கள். இப்போ அதில் ஒரு கட்டமாக என்ன பண்ணீங்க? எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, பிளவுகளை உண்டு பண்ணி, போலியான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து, மகாராஷ்டிரத்தில் நீங்கள் ஒரு அசம்பிளி, தேர்தல் மோசடிகள் உட்பட எல்லாம் சேர்ந்து ஒரு எலெக்ஷனை
ஜெயிச்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஊக்கம் கிடச்சிருக்குது. இதையே நம்ம எல்லா பக்கமும் கொண்டுட்டு போகலாம், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல என்ன நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, எதிர்க்கட்சிகள் சொல்லாமல் இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்குது. மோடி கையில் பெரிய பேரேடு மாதிரி இருக்குது, ராஜீவ் கையில் கைப்புத்தகம் மாதிரி இருக்குது. ஆளுக்கால் அது சொல்லிக்கிட்டுலாம் இருக்காங்க. ராகுல் அரசமைப்பு ராகுல் கையில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டியா, நாங்கள் செய்கிற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம் என்று அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆக இந்து ராஷ்டிரம் என்பது இனியும் அவர்களுக்கு ஒரு கனவாக இல்லை, ஏற்கனவே அது நனவாகிவிட்டது, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ராமர் கோவில் தீர்ப்பு இல்லை சொல்ல வர பாருங்க, அந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, ஆமாம், இந்திய மத்திய புலனாய்வுத்துறை, இந்த பலவற்றையும் பயன்படுத்தி இந்த நோக்கங்களை அவங்க நிறைவேற்றிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருந்துக்கிறவங்களெல்லாம் வழக்கில் போட்டு கட்சி மாற வைக்கிறாங்கல்ல. ஆமாம், பல இடத்துல செய்கிறாங்க. இதே மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இவங்க யாருடைய ஆதரவில் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்களோ, அஜித் பவாரும் அசோக் சவானும் இவங்களால் மிரட்டப்பட்டாங்க. ஊழல் குற்றவாளிகள் பேசினவங்களே தான் அவங்க ஊழலை சொல்லி தான் இவங்க ஓட்டே கேட்டாங்க 2014 கேட்கும்போது. அதுக்கு பிறகு இப்போ வெளிப்படையாக ஒரு செய்தி என்ன வந்துருச்சுன்னா, நீங்கள் சரத்பவார் இப்படி பிடிவாதமாக எங்களுக்கு எதிராக போய்கிட்டே இருப்பாருன்னா உங்களையெல்லாம் நாங்கள் சிறையில் வைக்க வேண்டியிருக்கோன்னு அமித்ஷா மிரட்ட, நேரில் பேசிக்குவோன்னு சொல்லி அதானி முன்னிலையில் அவருடைய வீட்டில் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச ஏற்பாடு செய்து அதன் அடிப்படையில் அதுக்கு பிறகுதான் அஜித் பவார் கட்சி மாதிரி அங்கே போகிறார். சரத்பவார் பின்னால் இருந்தவங்க, ஏன்னா அவருடைய உடன்பிறப்பினுடைய மகன் அவர். இவர் அவருக்கு சித்தப்பாவா பெரியப்பா, அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு அஜித் பவார் அந்த கட்சியை போய் சேர்றார். இது எங்கே நேரடியாக மிரட்டி செய்யப்பட்ட காரியம். இது அதானி முன்னிலையில் செய்யப்பட்ட உடன்பாடு சரத்பவாருக்கும் இவருக்கு இடையில. அப்போ இப்போ கூட இவங்க இந்த ஒரு தேசம் ஒரு தேர்தலுக்கு கூட ஆள் திரட்டுறதுக்கு எந்த கருவியை வேண்டுமானாலும் எந்த கூச்சமும் இல்லாமல் கையாள்வார்கள். அதை பற்றி யாரும் சந்தேகப்படவே வேண்டியதில்லை. அதனால தான் அவருக்கு சாணக்கியன்னு பேர். சாணக்கியங்கிறவன் நல்லவன் இல்லை, சாணக்கியங்கிறவன் அவன் சொல்லி கொடுத்த அந்த அரசு தந்திரம் என்ன தெரியுமா, அப்பனை கொள்றதுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்னு மகன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மகன் தன்னை கொண்டுடுவாங்கிற எச்சரிக்கையோடு அப்போ நடந்துக்கிட்டே இருக்கணும். இதான் அவன் சொல்லி கொடுத்த ராஜேந்திரன். சில நேரத்தில் நம்ம தலைவர்கள் பேரில் சாணக்கியனேன்னு போட்டுக்கிறாங்க. அரசியல் சாணக்கியன், அரசியல் சூழ்ச்சிக்காரனேன்னு அர்த்தம். இதுக்கு அரசியல் கொலகாரனேன்னு அர்த்தம். நல்ல பட்டம் இல்லை அது. அந்த சாணக்கியன் என்று அமித்ஷாவுக்கு ஆளுக்கால் பட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த சாணக்கிய தந்திரங்களெல்லாம் செய்யக்கூடியவர் என்பதை இதுவரை நிரூபிச்சிருக்கிறார். இதிலையும் கூட நிரூபிக்கலாம். என்ன நான் சொல்ல வர்றேன்னா, அந்த இந்து ராஷ்டிர திட்டத்தின் ஒரு பகுதியாக இதை பார்க்கணும். இது வெறும் கூட்டாட்சி பற்றியது, அரசமைப்பு சட்டம் பற்றியது மட்டுமல்ல. இல்லை, கரெக்டு. அதில் நிறைவாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கூடுதலாக சேர்த்துறேன், அதுக்கு நீங்கள் சேர்த்து பதில் சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன் இப்போ கொண்டு வர போகிறாங்க. அதாவது மறுகட்டமைப்பு செய்வதன் மூலமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல தென்னிந்திய மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை முன்பு இருந்ததை விட குறைய போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை 1 நேஷன் 1 எலெக்ஷன் டீலிமிட்டேஷன்லாம் சேர்த்து பார்க்கணுமா? ஆமாம், நிச்சயமா. இன்னொன்று மறந்துடாதீங்க, எண்ணிக்கை இதை குறைக்காட்டி கூட பரவாயில்ல, அங்கே கூட்டிட்டா போதும்ல. அவங்க ஊபியில கூடுது, தமிழ்நாட்டில் 31 மாறுது. ஆமாம், இதுக்கு ஏற்கனவே அவங்க பார்லிமெண்ட் புதுசாக கட்டணும். ஆமாம், அதில் 1000 பேர் கட்டிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இந்த நோக்கத்தோடு தான் கட்டினாங்க. இந்து ராஷ்டிரத்துக்கு தோதான பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெரும்பான்மையை கொண்டு குவிப்பது, வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் மக்கள் தொகை குறைந்திருந்தால் இவங்களை பழி வாங்குவது, எல்லாம் தான் இருக்குது. எப்படி தான் தடுக்கிறது? எப்படி தான் தடுக்கிறது? இதுக்கு தான் நான் வர்றேன். நீங்கள் எல்லாமே இப்போ ராகுல் காந்தி ஒரு கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை காட்டி இதை மீற போகிறாங்கன்னார். இப்போ என்ன அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா, அதை மீறணுன்னே அவசியம் இல்லைப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்களும் தொட்டு கும்பிட்டுக்கிறோம், ஆனால் நாங்கள் செய்கிற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு காட்டிட்டாங்கல்ல. அப்போ மக்கள் கிளர்ச்சிகள் இந்த கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூஸை காப்பாற்றுவதற்கல்ல, கான்ஸ்டியூஷன் முன்னிறுத்துகிற வேல்யூஸ் இருக்குது பாருங்க. நீங்கள் சொன்னீங்களே அதில் ஃபெடரேஷன், டெமோக்ரஸி, செக்குலரிசம், இதெல்லாம் அதனுடைய வேல்யூஸ்ன்னு சொன்னீங்களே,
அதற்காக மக்கள் போராடணும். அந்த மக்கள் போராட்டங்களின் வழியாகத்தான் இதை தடுக்க முடியுமே தவிர வெறும் நாடாளுமன்றத்தில் நம்ம அவங்க ஒரு சித்து வேலை செஞ்சு நீங்கள் ஒரு சித்து வேலை செஞ்சு இந்த பார்லிமெண்ட்ரி அரித்மெட்டிக்ஸ் வழியெல்லாம் இதை தவிர்க்க முடியாது. உங்களுக்கு நான் ஒன்று நினைவுபடுத்துகிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் கேட்டுச்சு இவங்களோட அணு உடன்பாடு வச்சுக்கிறதுக்கு. நாங்கள் அணு உலையெல்லாம் அமைச்சு கொடுப்போம், அதில் ஒரு விபத்து ஏற்பட்டால் எங்கள்கிட்ட நஷ்டஈடு கேட்கக்கூடாது, இன்டெமினிட்டி லா அது. இதெல்லாம் கொண்டுட்டு பேர் ஏதோ 1, 2, 3 ஏதோ ஒரு பேரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. காங்கிரஸுக்கு பெரும்பான்மையே இல்லை. ஆனால் நேரடியாகவே இந்த மாயாவதி கட்சி, முலாயம் சிங் யாதவ் கட்சி, இந்த கட்சிகளையெல்லாம் பிடிச்சி வச்சு இவங்களை பிடிச்சி வச்சது மட்டுமல்ல, இவங்க மூலமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஒரு எம்பி ஜெயிலில் இருந்தார். அவரை இதுக்காகவே பெரல் கொடுத்து வெளியில் கூட்டு வர்றாங்க. நிருபர்கள் கேட்குறாங்க, இந்த ஒப்பந்தம் பற்றி, நியூக்ளியர் அக்ரிமெண்ட் பற்றி உங்களுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, வர சொன்னாங்க, ஓட்டு போட சொன்னாங்க, நான் ஓட்டு போட்டேன்னார். இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாங்க அன்னைக்கு. அதாவது பெரும்பான்மை இல்லாமலே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி என்பதற்கு அதுக்கு அந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஃப்ளோர் மேனேஜர்ஸ்னு இருப்பாங்க. சபை வேளாளர்கள் மாதிரி அவங்க கட்சிக்காரங்களை திரட்டுவதற்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா, இந்த ஆட்சியை எதிர்ப்பதற்கு சட்டம் ஒன்றே போதும். சட்ட வழிகளிலே நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடலாம். நீதிமன்றத்தில் பழைய தலைமை நீதிபதி சொல்கிறாரு, நான் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு, கடவுளை கேட்டேன், கடவுள் சொன்னபடி தீர்ப்பு எழுதுனேங்கிறாரு. இவங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சந்திரசூட் வீட்டுக்கே மோடி பிளாசத்துக்கு வளர்ந்துக்கிறாரு. அவர் இந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னால் காஷ்மீரில் போய் கோயிலாக ஏறி, காஷ்மீர்லேயே ஹரியானாவிலேயே போய் காவி உடுத்திக்கிட்டு கோயிலாக ஏறி வந்தாருன்னு சொல்லி தெரிஞ்சு. அதனால் எதுவுமே நமக்கு உறுதியாக நம்பிக்கை இல்லை. நாம் என்ன செய்யணும்? தமிழ்நாடு தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னா இந்த ஒன் நேஷன் கான்செப்டுக்கு எதிராக, நாங்கள் தான்டா தமிழ் தேசம், நீ இல்லை தேசம், அந்த அடிப்படையில் இந்த மக்களை அணிதிரட்டணும். மக்கள் திரண்டு தான் அதை தடுக்க முடியுமே தவிர இதுக்குள்ளேயே நம்ம சிந்திக்க முடியாது. இது கடுமையாக இந்த மோசடிகளை அம்பலப்படுத்துவதன் மூலம் மக்களை திரட்ட முடியும், மக்களை திரட்டி போராட முடியும். இப்போ வேளாண் ஒரு போராட்டம் நடக்குது, எந்த எம்பியை நம்பி அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க உணர்வாக போராடுறாங்க. அவ்வளோதான். இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் வரணும், அவ்வளோதான். அதுதான் இதுக்கான வழி. நிச்சயமாக மக்களின் போராட்டம் தான் உண்மையிலேயே இறையாண்மை பெற்ற ஒரு குடியரசை அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி அதுதான் தீர்வுன்னு சொல்லுகிறேன். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருதுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம், சந்திக்கலாம், மகிழ்ச்சி.